வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சீமான் செய்த தப்பை செய்ய மாட்டார். விஜய்க்கு 10 எம்எல்ஏ இருந்தால் அவரது லெவலே வேற. பத்திரிகையாளர் மணி திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தனித்து போட்டியிடுவது என்ற சீமான் செய்த தவறை விஜய் செய்ய மாட்டார் என்றும், தேர்தல் முடிவில் விஜயிடம் 10 எம்எல்ஏக்கள் இருந்தாலே அவரது லெவல் வேறு என்று பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஜயகாந்த், கமலஹாசன், சீமான் ஆகியோர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததில் தனித்துதான் போட்டியிட்டார்கள். விஜயகாந்த், கமலஹாசன் தனித்து போட்டியிடுவது என்ற பாதையில் இருந்து விலகிவிட்டாலும் சீமான் இன்னும் தனித்துதான் போட்டியிட்டு வருகிறார். ஆனால் அவரால் இன்னும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்றும், அவரது கட்சியில் இருந்து ஒரு எம்எல்ஏக்கள் ஒரு எம்பிக்கள் கூட 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தியும் கூட செல்ல முடியவில்லை. இந்த யதார்த்தத்தை விஜய் நன்றாக புரிந்து கொண்டு தான் அரசியல் களத்தில் இறங்கி உள்ளார் என்றும், கண்டிப்பாக சீமான் என்ற செய்த தவறை விஜய் செய்ய மாட்டார் என்றும் பத்திரிகையாளர் மணி தெரிவித்துள்ளார். கொள்கை எதிரி பாயாசம் என்பதால் வேறு பம்மந்து வேலை என்றும், விஜய்க்கு முக்கிய எதிரி பாஜக அல்ல திமுக தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே கடைசி நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும், குறைஞ்சபட்சம் அவரிடம் 10 எம்எல்ஏக்கள் இருந்தாலே அவரது அரசியல் மதிப்பு வேறு லெவலில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். எனக்கு வரும் தகவலின்படி திமுக 2 வாரங்களுக்கு ஒரு முறை சர்வதேச நிறுவனங்களை வைத்து கருத்துக்கணிப்பு எடுத்து வருகிறது என்றும், கருத்துக்கணிப்பு திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவுகள் 3 விதமாக வரலாம். ஒன்று, திமுக தனித்து மெஜாரிட்டி இந்த முறை கிடையாது என்றும், திமுக கூட்டணி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். இரண்டாவதாக, அதிமுக கூட்டணிக்கு விஜய் வந்தால் கண்டிப்பாக அந்த கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மூன்றாவதாக, எந்த கூட்டணிக்கு மெஜாரிட்டி வரலாம், தொங்கு சட்டசபை அமையும் என்றும், அப்பொழுது விஜயிடம் இருக்கும் 10 அல்லது 20 எம்எல்ஏக்கள் மிகப்பெரிய அளவில் மதிப்பு மரியாதையை பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் 2026 தேர்தல் தமிழகம் இதுவரை சந்தித்திராத வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்றும் பத்திரிகையாளர் மணி கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.